மகா பெரியவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்வி. அவர் என்ன பண்ணியிருக்காரு? காஞ்சி சங்கராச்சாரி இறந்த இல்லை, காஞ்சி சங்கராச்சாரியார் அப்படிங்கிறவர் மகா பெரியவருங்கிறவர் வேறவர். அதான் சந்திரசேகர சுவாமிகள் பெரியவர். அவர் தானே சொல்றீங்க? அவர் தான் காஞ்சி சங்கராச்சாரியார்ன்றது அது ஒரு இதுதான். ஆனால் அது இன்னொருத்தருக்கு ஒரு பேர். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இறந்துட்டாங்க. அவருக்கு முன்னாடி இருந்தவர் மகா பெரியவர். அதான் அவர் தான் சந்திரசேகர் சுவாமிகள் தான் மகா பெரியவர். அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு தாந்திரிக முறையில் ஒரு மாலையை வர வச்சு அவருக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவரு ஒன்று இப்படி கையை காமிச்சா அந்த மாலை மறைஞ்சுது. இது அவருடைய வரலாறுல இருக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஆன்மீகத்துல சாமியாரா இருக்கிறவங்க, மந்திர தந்திரம் செய்யறவங்க கிட்ட பெரும்பாலும் வர்றது நாள்பட்ட நோய் எங்களுக்கு தீரல, நாங்க படம்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது செய்வினை, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றீங்க, அது சொல்றீங்கல்ல. அப்போ அந்த செய்வினை வைக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா? ஒருத்தருக்கு செய்வினை வைப்பதன் மூலமாக ஒருத்தர் வீழ்த்தர முடியுமா? அது கண்டிப்பா இருந்ததுன்னு நிறைய கதைகளும் பழைய விஷயங்களும் இருக்கு. ஏன்னா ஜெமீன் பரம்பரை, அதாவது ராஜா காலத்தை விட ஜெமீன் காலத்துல இது நிறைய இருந்ததாக குறிப்புகள் கொடுக்குது. இந்த மாதிரி பண்ண முடியும், ஒருத்தர் அழிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் உடனே சில பேர் கேட்கலாம், அப்படின்னா ஒரு பிரபலியமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு அரசியல் பிரபலியம். சரிதான், சரியா கேட்குறீங்க. அதனால எலெக்ஷனே தேவையில்லையா? பெரிய ஆட்களுக்கெல்லாம் மந்திரங்கள் செய்ய முடியல, மாந்திரிகங்கள் செய்ய முடியலன்னா நாம மந்திர பலம்னு இதுக்கு பேரு. ஒருத்தருடைய பேரை ஒரு நம்ம யாரையும் குறிப்பிட வேணாம், ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவருடைய பேரை ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சொல்லுவாங்களா? சரி, 10 லட்சம் பேர் சொல்லுவாங்க. ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், அவருடைய பேரையும் ஒரு நாளைக்கு ஒரு 5-10 லட்சம் பேர் சொல்லுவாங்க. இப்படி சொல்ல சொல்ல இயற்கையில ஒரு சக்தி உண்டு எல்லாருக்குமே. இதுக்கு பேரு நாம மந்திர பலம்னு சொல்லுவாங்க. இதை சரிதான். ஆன்மீகத்துல செய்யப்படுகிற இந்த மாய மந்திரம், மேஜிக், இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பா உண்டு. ஆக்சுவலாக இது வேத காலத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஐயாவோட ஆசையோடு ஆரம்பிக்கிறேன். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அதர்வண வேதத்தில் வரும். அதர்வண வேதம் அப்படின்னாக்கா மாந்திரிகம், மந்திரம், தந்திரம் சொன்னீங்க. இன்னொன்று இருக்குது எந்திரம். அது எந்திரம்னு சொல்லுவோம். அதில் எழுதி அதுக்கு உச்சாடனம் பண்ணி அதுக்கு பவர் ஏற்றி பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இட்ஸ் அ சயின்ஸ். ஏன்னா வேதம் நம்பச்சே, யஜுர்வேதம் நம்ம நம்புகிறோம், ரிக்வேதம் நம்புகிறோம், சாமவேதம் நம்புகிறோம், அதர்வண வேதம் இருக்குது. அதர்வண வேதத்தில் மேஜிக்கு இருக்குது. குண்டலினி சக்தி யாருக்கு வருதோ, குண்டலினி சக்தியை தலைக்கு கொண்டு வந்தால் பிரபஞ்சத்தோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். பிரபஞ்சத்தோட கான்டாக்ட் இருந்தால் அவர் சொல்கிற மாதிரி காஞ்சி மகாபெரிவா சரி, ரமண மகரிஷி சரி, நம்ம ஷிரடி சாய்பாபா, சாய்ராம் அவங்கெல்லாம் சரி, உடம்பு சரியில்லையா அவங்க இப்படி கையை இது பண்ணாலே க்யூர் ஆகிடும். ஏன்னா பிரபஞ்சத்திலிருந்து அதை வாங்கி விடுறது, அதுதான் தட் இஸ் கால்ட் பிரபஞ்ச சக்தி ஆர் குண்டலினி பவர். அப்போ குண்டலினி பவர் எல்லாருக்கும் இருக்கா? கிடையாது. எல்லாராலையும் காஞ்சி பெரியவாளாவோ, ரமண மகரிஷிராவோ, விசிறி சாமரியார், ராம் சூரத்குமாராவோ, ஷிரடி சாய், அவங்கெல்லாம் யுக புருஷர்கள்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு யுகத்துக்கும் பிறப்பாங்க. இந்த யுகத்துக்கு காஞ்சி பரமாச்சாரியால் பிறந்திருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து அந்த லெவலில் இருக்கோமான்னா இல்லை, உண்மையாக இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலகத்தை அவங்க பண்ணது மேஜிக் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அது வந்து அதுதான் அமானுஷ்ய சக்திங்கிறாங்களே. அது அப்போ நீங்க வந்து இப்போ காஞ்சி பெரியவர், ரமண மகரிஷி பண்ணதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது மேஜிக்கு தாண்டின ஒரு உண்மையான சக்தின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ சாமானிய மக்களா இருக்கிற சாமியார் ஒரு சாதாரண கிராமத்துல பண்றதை மட்டும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அதுக்கு தான் வரேன். அவங்க வந்து எந்த எக்யூப்மெண்ட் இல்லை, சுவாமிஜி சொன்னார். இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லாமல் பண்ணுற கிராமத்தில் இருக்கிறாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து மேஜிக்னா மேஜிக், தந்திரம்னா தந்திரம். நீங்கள் சங்கராச்சாரி பண்ணால் அது மந்திரம், ஒருத்தர் கிராமத்தில் ஒருத்தர் இவங்க பண்ணாங்கன்னா அது தந்திரம்னு சொல்றது. நான் முடிக்கவே இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. சங்கராச்சாரி பண்ணாங்கன்னா அது நியாயம், மற்றவங்க பண்ணாங்கன்னா பங்கார அடிகளார் பண்ணார், இவர் பண்ணாருன்னா அது மந்திரம் இல்லைங்கிற கண்ணோட்டால் உருவாகுது. அதுக்காக கேட்குறேன். இல்லை, நான் வந்து யூ இன்டரப்டட் மீ. ஓகே, நான் என்னோட கண்டினியூஸ் இல்லை, நீங்கள் வேதத்துலேருந்து ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்திட்டீங்க. நான் வந்து மகான்கள் வரைக்கும் போயிருக்கேன். அடுத்த லெவல் இப்போ இருக்கிற காலத்துக்கு நான் வரேன். மேஜிக்கை தவிர்த்துட்டாலும் இது போல வந்து மனிதர்கள் அமானுஷ்ய சக்தி பெற்றவர்களால் அது போல் விஷயங்கள் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்களா? அமானுஷ சக்தின்னு ஒண்ணு கிடையாது சார். அதுதான் சொல்ல வரேன். இல்ல, வேதத்துல இருந்து இப்ப காஞ்சி பெரியவர் வரைக்கும் பண்றத நீங்க மேஜிக்னு சொல்றீங்களா, அமானுஷ்ய சக்தின்னு சொல்றீங்களா? ரெண்டுமே கிடையாது சார். அது வந்து சயின்ஸ். அதாவது வேதம்ங்கிறது வந்து என்ன? இல்ல, வேதத்தை பத்தி நான் கேட்கல. வேதத்தை மனிதர்கள்ல நான் என்ன சொல்றேன்னா, வேதத்தை அறிந்த மனிதர்கள் பண்ணும்போது அது வந்து உண்மையான மந்திர சக்தி உள்ளதா இருக்குது. வேதம் அறியாத இவங்க போல் பண்ணும்போது அது வந்து ஒரு தந்திர சக்தியா இருக்குதுன்னு பிரிக்க முடியுமா? இல்லை சார், குண்டலினி சக்தி வந்து அதான் பிரபஞ்சத்திலேருந்து வர சக்தியை ஒவ்வொருத்தர் கிராஸ்பிங் பவர். இந்த குண்டலினி சக்தின்னு ஒன்று இருக்குங்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு, ஒத்துக்கிறேன். மேஜிக்கை தாண்டி அது மேஜிக் கிடையாது. மேஜிக் வந்துங்க சார். அந்த குண்டலினி சக்தி யார் வரைக்கும் வரும், யாருக்கெல்லாம் வராது?
அந்த மாதிரி கிடையாது. அதோட அவங்களோட இல்ல பிராக்டிஸ். இப்ப நீங்க போட்ட பட்டியல் அவர் சொன்ன மாதிரியே ரமண மகரிஷிக்கு குண்டலினி வருது, காஞ்சி சங்கராச்சாரிக்கு வருது, விசிறி சாமியாருக்கு வருது, அப்புறம் இன்னொருத்தருக்குலாம் குண்டலினி சக்தி வருது. வேற யாருக்கெல்லாம் வந்து குண்டலினி சக்தி சொல்லுங்க? அவங்க மகானா இருப்பாங்க, நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்ச 4 பேர் தான் வந்திருக்கு குண்டலினி இல்ல சக்தி. நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச சார் சொன்ன பேரை நான் சொன்னேன். இப்ப பங்காரு அடிகளாருக்கு இருக்கா குண்டலினி சக்தி? கண்டிப்பா இருக்கு. ஏன் இப்போ நீங்க இவரு சொன்னீங்கல்ல, இந்த புட்டபர்த்தி சாய்பாபா, பங்காரு அடிகளார், அவங்கெல்லாம் இருக்கு. அவங்க என்னன்னா பொருளை வச்சு அது வந்து தப்புன்னு நான் சொல்லல. இப்போ இவங்க சொல்றதும் தப்புன்னு சொல்ல, அதுக்கு தான் நான் வந்தேன். நீங்க கிராஸ் இது பண்ணீங்க, அவங்களுக்கு வரேன். இல்ல எனக்கு அவர்கிட்ட பேசும்போது கிளியர் இருந்தது. எனக்கு உங்ககிட்ட பேசும்போது குழப்பமா இருக்கு. இல்ல அதுதான் என் வேலை. பேசுறேன்னா சாமியார்ட்ட பேசுறேன்னா குழப்பம். அதுதான் என் வேலை. அவர் கிளியரா கருத்து சொல்லிட்டாரு, நீங்க தான் குழப்பறீங்க. இல்ல நான் வந்து ஐ அம் கமிங் டு தட். என்னன்னா சரி, உங்களுக்கு டைம் ஷார்ட்டா இருந்தேன்னா இல்ல நீங்க விரிவா பேசலாம், தாராளமா பேசலாம். ஒண்ணுமே இல்ல சார். இட்ஸ் அவர் எங்க கன்க்ளூட் பண்றாரோ நாங்க ஆரம்பிக்கிறதா இருந்தேன். இட் இஸ் நான் டு தி பாயிண்ட் நேரா கேட்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. காசி இது கங்கையில போயிருந்தப்ப, ஹரித்வார்ல போயிருந்தப்ப தண்ணி போயிருந்தா கையை உறைஞ்சிற அளவுக்கு இருக்கும். ஆனா அதுல ஒருத்தர் தண்ணிக்குள்ள இதை எடுத்து போட்டா நெருப்பு வந்து எல்லாம் கும்பிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இது மேஜிக்கா? மேஜிக் கிடையாது, குண்டலினி சக்தி. மேஜிக்ங்கிறது அவர் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி, அது ஒரு சயின்ஸ். ஆயக்கலைகள் 64ல மந்திர கலையும் இருக்கு, தந்திர கலையும் இருக்கு, ஜோசிய கலையும் இருக்கு, ஜாதகமும் இருக்கு, கைரேகை இருக்கு, ஃபேஸ் ரீடிங் இருக்கு, என்ன எல்லாமே இருக்கு. நான் வந்து இது வசதி அது மட்டுங்கிற பேசுறதோட நம்ம எது நியாயம், என்ன நடக்கிறதுன்னு பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க, இவங்களை மட்டும் சேலஞ்ச் பண்ணல. குண்டலினி சக்தி இருக்கிறவங்க அபரிதமா இருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்களா, அந்த குண்டலினி சேர்த்து தான் அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? நீங்க அதை ஒத்துக்கல இல்ல? குண்டலினி நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கல. ஆனா நீங்க எல்லாம் மேஜிஷியன் தானே. நீங்க குண்டலினி சக்தின்னு ஒரு நபருக்கு இருக்கிறது நீங்க அறிஞ்சு. ஆனா குண்டலினி சக்தின்னு ஒண்ணு நீங்க இத்தனை மேஜிஷியன்ல எத்தனை பேரு கிட்டோம்னா நீங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா மேஜிஷியனா இருக்கிற இவரு குண்டலினி சக்தின்னு ஒண்ணு இருக்குங்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ண விரும்பல. என்னன்னா தவறானதாக தான் நான் கருதுறேன். இது அவருடைய அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாக நான் கருதுறேன். ஓகே, சீனியர் மெஜிஷியன் ஆல்சோ. அந்த டு பி கிளியர் அண்ட் ஹானஸ்டாக என்ன கேட்குறேன்னா, வி ஆர் ஹியர் டு ஷோ அண்ட் ப்ரூவ் அண்ட் பர்ஃபார்ம் ஆர் வாட் எவர் மேபி. நாங்கள் என்ன ஒன்று பண்ணி காட்ட ரெடியாக இருக்கோம். மேபி குண்டலினி இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை அவர்கிட்ட ஒரு சில சக்திகள் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு, இல்லை அவரும் சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர் மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் ப்ரூவாக பார்க்க விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்காதவங்களாவே இருக்கோம். அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் அறியாமல் நாங்கள் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதாவே இருக்கட்டும். அவங்க அறிஞ்ச விஷயத்தை நாங்களும் அறிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். சார் சொன்ன மாதிரி காஞ்சி பெரியவர், ரமண மகரிஷி, இன்னும் பல பேர் சொன்னதெல்லாம் கருத்தா தான் இருக்கு, பார்த்தவங்க இல்ல. சொன்ன மாதிரி ஒரு நியூஸா தான் கேள்விப்பட முடியுது. நீங்க பார்த்ததுக்கு நீங்க தான் சாட்சி சார். இப்ப நான் கூட பார்த்தேன்னு சொல்லலாம், பார்க்கலன்னு சொல்லலாம். இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா நான் எவிடன்ஸ் நான் கொடுக்கணும். நீங்க பார்த்தங்கிறது எவிடன்ஸ் ஆகாது. ஏதாவது விஷுவல் எவிடன்ஸ் ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தா தான் நம்ம ஒத்துக்க முடியும். இல்ல அதுபோல் எவிடன்ஸ் என்ன சார்? கேன் ஐ கம்ப்ளீட்? சொல்லுங்க. ஓகே. தந்திரம் இருக்கா? தந்திரம் இருக்கு. மந்திரம் இருக்கா? மந்திரம் வந்து இவங்க வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் மேஜிக் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதே மாதிரி இன்னொரு எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா அமானுஷ்யம், அதாவது 80% வந்து இவங்க வந்து சைக்காலஜிக்கலாக பிலீவ் பண்ண வச்சு ஒருத்தவங்களை வர வச்சு பண்ணுறாங்க. அதுதான் என்னோட கன்க்ளூஷன் வர வந்தேன். அதுக்குள்ள நண்பர்களுக்கு அவங்க சரியா என்னோட பாயிண்ட் எடுத்துக்கல. இது வரைக்கும் பேசுனதுல வந்து இந்த தரப்புக்கு ஆதரவா எதுவுமே பேசல இந்த தரப்புல. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மேஜிஷனா நீங்க இல்ல சார், நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசிட்டீங்க. நீங்க பலத்த கைத்தட்டல அவர் கொடுக்கலாம். நீங்க எல்லாம் அவருக்கு பலத்த கைத்தட்டல கொடுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு மண்டவோடு எலுமிச்சம்பழம் அதில் ஒரு குங்குமம் வச்சு வீட்டில் வச்சிடுறாங்க. வச்சோன்னா வீட்டில் விட்டு வெளியில் வச்சு அவன் சொல்கிறான், இன்றைக்கி வந்து உன்னோட டே இல்லை, உனக்கு எல்லாமே லாஸ் ஆகிடும் பாரு அப்படிங்கிறான். ஒன்றுமே கிடையாது சார். ஒரு மண்டவோடு, அதுவும் பிளாஸ்டிக் மண்டவோடு, ஒரு எலுமிச்சம்பழம் அதில் குங்குமம் வச்சிடுறாங்க. இவன் வெளியில் வரான், பார்த்தோன்னே சைக்கலாஜிக்கலாக அவனுக்கு ஒரு, ஏன்னா இது வந்து நம்ம டெய்லி வீட்டு வாசலில் பார்க்குறது இல்லை, அப்போயே ஒரு பயம் வந்துடும். அன்றைக்கி அவன் பண்ணுறதெல்லாம் தப்பாக தான் படும். ஆஹா ஜோசியர் சொன்னாரே நடந்துருச்சேன்னு. ஆனால் 80% சைக்காலஜியோட அவங்க விளையாடுறாங்க. இவங்க வந்து விளையாடுறதெல்லாம் குழந்தைகளோட, சாமியார்கள் கூட பண்ணுறாங்க சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் திருப்பியும் அந்த கேட்டகரி தான் பிரிக்கிறீங்க. சாமியாரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, மாற்ற வரைக்கும் சாமியார், மாட்டிக்கிட்டா போலி சாமியார்னு இருக்கு. ஒருத்தரை பற்றி வெளியில் செய்தி வந்ததுக்கு பிற்பாடு அவர் போலி சாமியார்னு சொல்கிறாங்களே தவிர,
மாற்றத்துக்கு முன்னால வரைக்கும் அவர் எல்லாம் சாமியார் இருந்தாரு சார் கும்பிட்டு டாக்டரும் அப்படிதானே சார், டாக்டர் நாட்டு போலி டாக்டருங்கிறாங்க. படிக்கலங்கிறது சர்டிபிகேட்ல கண்டுபிடிக்கிறோம். போலி டாக்டர்னு இல்ல சார், சொல்றாங்க. படிக்கலங்கிறதுக்கு சர்டிபிகேட் இருக்குது. ஆனா சாமியாருக்கு சர்டிபிகேட் கிடையாது இல்ல? உண்டு. அப்படியா? சாமியார் அவங்க அதுக்கு கோர்ஸ் இருக்கே. நான் ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதோட முடிச்சுக்கலாம். அதாவது மேஜிக்குங்கிறது இவங்க எல்லாம் என்ன பேசுனாங்கன்னா, ஐயா உட்பட என்ன பேசுனாங்கன்னா, மேஜிக்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேல மந்திரம் தந்திரம்னு ஒன்று கிடையாது, அது ஒரு ஏமாற்று வேலைன்னு எல்லா மேஜிஷியனும் சொன்னாங்க. ஆனா நீங்க அதை மறுக்கிறீங்க. இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். கன்க்ளூஷன் அதுக்கு தான் வரேன். மேஜிக்கு கண்ணால பார்த்துட்டீங்க, எல்லாரும் வந்து பண்ணிட்டாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் இந்த சைடில் யாரும் வந்து பண்ணல, அது பண்ண முடியாது. இவங்களை விட்டுருங்க, இவங்களே இல்ல, நான் ரமண மகரிஷி காஞ்சி சங்கராச்சாரியவே கேட்கிறேன். சரி, காஞ்சி அவங்களே மறுக்கிறாங்க. மேஜிக்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற இவரோ இந்த அண்ணனோ அவரோ அவங்க பண்றது மட்டும் பொய் கிடையாது, அது சங்கராச்சாரி பண்ணாலும் ரமண மகரிஷி பண்ணாலும் பொய் தான் இந்த மேஜிஷியன் சொல்றாங்க. நீங்க அப்படி சொல்றீங்களான்னு கேட்கிறேன். அது வந்து நான் வந்து தெய்வீகத்தோட போடல சார். இது இல்ல வந்து எளிய மக்கள்கிட்ட இல்ல, சாமானிய மக்கள் செஞ்சா அது பொய், அவங்க செஞ்சா மெய்ங்கிறது நீங்க கிளியர் கட்டா ஒன்னு சொல்லணும். மேஜிக்ங்கிறது ப்ரூவன் ஆர்ட். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட், ரெகக்னைஸ்ட் ஆர்ட். வெரி குட். மந்திரமோ ஜோசியம் இஸ் ரெகக்னைஸ்ட், பட் மந்திரம் தந்திரம் பில்லி சூன்யம் இதெல்லாம் நோவேர் இட் இஸ் ரெகக்னைஸ்ட். இட் இஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். இதை வந்து நான் இந்த காலம் நான் கொண்டு வந்ததுக்கு அதுதான். இப்போ இருக்கிற கலியுகத்தில் 100ல் 90 பேர் ஏமாத்து வேலை தான் பண்ணுறாங்க, அதனால 10 பேர் நல்லவங்களுக்கும் பேர் கெட்டு போகுது. சரி, அதுதான், தட் இஸ் மை கன்க்ளூஷன். இதில் வந்து அகைன் ஐ எம் டெல்லிங் 80% தே ஆர் பிளேயிங் அரவுண்ட் வித் ஹியூமன் சைக்காலஜி. ஓகே, பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மேக் ஹியூமன் ஹாப்பி. அங்கே வந்து என்னோட பயத்தை வச்சு மூலதனமாக வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க, இங்கே என்னோட மகிழ்ச்சியை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதுதான் நான் கன்க்ளூட் பண்ண வேண்டியது. நான் யாரையும் குறை சொல்லல, அவங்க வந்து மகிழ்க்கிறாங்க. ஆனால் ஒரு ஜனங்கள் ஒரு லட்சம் பேர் மத்தியில் அவங்க பண்ணுறாங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, ரொம்ப அற்புதமான ப்ரோக்ராம், நாமளும் சேர்ந்து கை தட்டுறோம், நானும் தட்டுறேன். ஆனால் கூட்டம் கலைஞ்ச உடனே இவங்களை மறந்துடுவாங்க எல்லாருமே, யாருமே ஞாபகத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, அதோடு போயிட்டு 1000 மகிழ்ச்சி. ஆனால் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து இவங்களால் குணமடைஞ்ச எல்லாருமே இவங்களை யாருமே மறக்கிறதில்ல, இறைவனாக பார்த்தது தான், கடவுளாக பார்ப்பாங்க. இங்கே வேணால் இவங்களுக்கு வந்து தப்பாக எடுத்துக்க வேணால், இந்த டீமில் நானும் இருக்கிறேன், அதனால் என்னையும் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல எங்களை கேவலமாக வந்து பார்க்குற பார்வை இருக்கலாம். ஆனால் பொதுஜனம் இவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட வந்து குணமடைஞ்சு பெரிய பெரிய பிரச்சனைலாம் தீர்த்துக்கிட்டவங்களுக்கு இவர்கள் கடவுள். சரிதான், சரிதான். அதுல ஒரு கருத்து நான் சொல்லவா? இந்த பக்கத்துல மேஜிஷியனை வெறும் பொழுதுபோக்கா பாக்குறாங்க, மகிழ்ச்சியா இருந்துட்டு போறாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி உங்களை கொண்டாடுறவங்க இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல மேஜிஷியனால பாதிக்கப்பட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொன்னவங்களை எங்கேயும் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? ஆனா நீங்க சொல்றதுல இதுவும் இருக்குது. என் வாழ்க்கையே கெடுத்த சாமியார்கள், என் வாழ்க்கையே கெடுத்த மாயமந்திரம் பண்ணி சீரழிச்சவங்க சொல்றவங்களும் ஏராளமா இருக்கிறாங்க. அதே வந்து ஒரு டாக்டரால் நான் கெட்டு போயிட்டேன்னு சொன்னவங்க அது வேற, ஒரு மருத்துவம் வேற. நீங்க சொல்றது மந்திரம் நான் சொல்றேன், இல்ல சொல்றேன். ஓகே, மேஜிஷியனால கெட்டு நடுத்தருக்கு வந்த குடும்பங்கள் இல்ல இல்ல இல்ல. ஆனால் சாமியார்களாலேயோ மந்திரவாதிகள் நடுத்தருக்கு வந்த குடும்பங்கள் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இல்ல இருக்கா இல்லையா? இருக்கிறதா வெளியிலே சொல்லிருக்காங்க. ஆனா கடவுளாக பார்த்ததும் இருக்குது. கோவையில் வந்து ஒருத்தர் 160 அடியில் வானத்தில் பறந்தார் அப்படின்ற செய்தி வந்து பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தலைவர் ரஜினிகாந்த் சார் உட்பட பார்த்து நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அது வேற யாரும் இல்லை, நான் தான் பண்ணியிருந்தேன். மேஜிக்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன் தவிர்த்து எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து எனக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி எனக்கு இருக்கு, இல்லை நான் ஒரு கடவுளை போய் பார்த்தேன், இல்லை ஒரு குருவை போய் பார்த்தேன், அதனால இது நடந்துச்சுன்னு எங்கேயுமே நான் சொல்லலை. ஓகேவா? இதே நான் பறந்த விஷயத்த இப்போ நீங்கள் சொல்கிறாங்க, இவர் பறந்தார், அவர் பறந்தார், அந்த சாமி பறந்தார்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எல்லாமே நியூஸாக தான் இருக்குது. இப்போ நானும் அந்த நியூஸில் சேர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஆனால் அதை நான் மேஜிக்னு நான் உண்மையை சொல்லவா, சாமியே அப்படின்னு சொல்லி 10 அடி நின்று தான் நீங்கள் உங்களை கும்பிடணும். ஓகே, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய மேஜிஷியனாக இருந்தாலும், பெரிய பக்தராக இருந்தாலும், பக்தியின் காரணமாக பெரியவா காலை போய் கட்டிக்கிட்டு அழுவுறதுக்கு கூட உங்களுக்கு எந்த மேஜிஷியன் கிட்டே அதை சமாளிக்கிற மேஜிஷியனோ பெரிய மாய மந்திரம் உள்ள மந்திரமும் உங்கள்கிட்ட கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஓகே, நன்றி, முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி. எதையும் எதிர்க்கிறதுக்கு சொல்லல. இல்ல ஆதரவாளர்களே காலை தொடுவதற்கு கூட அனுமதி கிடையாதுங்கிறது குண்டலினி சக்தி பெற்றவர்கிட்ட உண்டு. மேஜிக்கால முடியாது, மாய மந்திரங்களால முடியாதுங்கிறது இந்த ஷோவோட கன்க்ளூஷனா இதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.